guys, நான் தான் பிரியங்கா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ட்ரோல் வீடியோ. ஸோ ட்ரோல்னாலே நம்ம மீராக்கா வச்சு தான் நான் ட்ரோல் பண்ண போகிறேன். லாஸ்ட் 1 வீக்காக வந்து வேறு லெவல் அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ்லாம் போட்டு நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து என்னோடய இதே மாதிரி இன்னொரு மீராக்காவோட ட்ரோல் வீடியோ வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகி ஒரு 10K கிட்ட போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்னென்ன கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போனால் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு செலிபிரிட்டியா உங்களால இப்ப ரோட்ல போகும்போது எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. யார் என்னையா திருப்பதி விட்டதா ப்ரோ? நான் ஃபீலே நல்ல காமெடியான கொஷின்லாம் கேட்டு அவங்களையும் சிரிக்க வச்சு நீங்களும் சிரித்து எங்களையும் சிரிக்க வைக்கிறீங்க. உங்கள் நல்ல மனசு நான் பாராட்டியே ஆகணும். ஃபீலே பண்ணது இல்லையே. எல்லா பசங்களும் அதாவது இந்த சென்னை 28 படத்துல இந்த ஜெய் வந்து ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது எல்லா பசங்களும் ரவுண்ட் கேட்பாங்க தெரியுமா? அந்த நல்ல சத்தியமா அவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா நான். என்ன ப்ரோ பண்ணுவேன்? அச்சு புச்சி வரியா ப்ரோ? என்னெல்லாம் அடிக்கே வந்திருக்காங்க. என்ன டைரக்டா நான் எதுக்கு அடிக்க வந்திருக்காங்க? நீ மீரா மிதுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்க. எதுக்கு பேபி என்ன அடிக்க வருவாங்க? என்னோட நான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ளீஸ் அவனுக்கு இவ்வளோ ஹேட்ரட் கொடுக்காதீங்க. சரி சாமி. ஆக்சுவலாக நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீராவெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சு கடுப்பேற்றுறியேடா அப்படின்னு சொல்லி அடிக்க வந்திருப்பாங்களே தவிர மீராவெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேடா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸ்லாம் அடிக்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பான அபிப்பிராயமோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அழிச்சிருங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே என்ன மாதிரியும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும். ஐயோ, அந்த மாதிரி சாபத்தை மட்டும் மற்ற பசங்களுக்கு கொடுத்துறாதீங்க. அவங்க வாழ்க்கையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் ப்ளீஸ். எவ்வளோ யாருன்னா பேசினாலும் இவர் கொஞ்சம் சினிமா சத்தெல்லாம் நோ சூடு நோ சரண், நோ சூடு நோ சரண். இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை. நோ சூடு நோ சரண் இருக்கவே கூடாது. ஐயோ, நான் ஏமாத்தினா அவன் ஃபர்ஸ்ட் என்ன கொலை பண்ணிடுவான். மன்மதன் சிம்பு நீ வேற ஓகே வாங்க பாரு. கரெக்ட். மொட்டை மதன் இல்லடா, மன்மதன். மொட்டை சாமி இல்ல. அவன் தூங்கும் போது தலைக்காணி வச்சு நெரிச்சுவான். அதான் ஒரு டயலாக், மொட்டை சாமி இல்ல. இல்ல சீரியஸ்லி எங்களுக்கு மன்மதன் சார். நான் உங்கள்கிட்ட வேறு மாதிரி ஆன்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நீங்கள் பொசுக்குன்னு மன்மதன்னு சொல்லிட்டீங்க. அதான் என்னால் தாங்க முடியல. he is the best boyfriend. நீங்களே பாக்குறீங்க தெரியும். ஆமா கண்டிப்பா கஷ்டமான எப்படி ப்ரோ? உடனே போய் பிஸ்கட் எடுத்து கொடுத்தாரு. உடனே பிஸ்கெட் எடுத்துனாரு, தண்ணி எடுத்துனாரு. போல டப்புனு பக்கத்துல ஃபேண்டா இது பட்டன் திரும்பி கொடுக்குறாரு. இல்லை, எனக்கு இங்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அவங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டா இல்லை எடுபுடியா? வேற வந்துச்சான் உஞ்சத்ரா போல வாய் வலியா? ஆமா தானே ப்ரோ? சினிமால காட்டுறாங்க. அவங்க வேர்வை தேனா இன்னைக்கு மாமே. குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது?
அப்படிதானே ப்ரோ சினிமால காட்டுற ஹீரோஸ் நானும் ரியல் அந்த ரொமான்ஸ் ஹீரோனா இவன் தான். அதான் சொல்றேன் வேர்வை நக்கி எடுத்துருவாரு. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? அவ்வளவு இனிப்பா இருக்குமா? டீல வந்து சுகர் சேர்த்துக்க மாட்டா போல. அவன் காலைல ஒர்க் அவுட் சொல்லி கொடுப்பாரா, ஒர்க் அவுட் சொல்லி ஊத்துறே வேர்வை தண்ணியை வலிச்சு ஊத்துறாரு. தேனா அப்படியா ப்ரோ? தேனா முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்னை ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு அடை வேணும், அதுவும் தேனடா. தேனடையா? அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியும். இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுகிறதுக்கும் அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க புரிஞ்சு சிரிக்கிறாங்களா இல்லை புரியாமல் சிரிக்கிறாங்களா? ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா கூட ஒரு half an hour 1 hourல திருப்பி அந்த லவ் எங்க ரெண்டு பேருக்கும் கெட் பேக் ஆகலன்னா அது உண்மையான லவ்வே இல்ல, அது பிரேக்கப் தான். தலைவா, ஊருக்குள்ள உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா கள்ள தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளி தூக்கி அடிச்சா தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. ஓகே. சோ மேரேஜ் இஸ் ஆஃப் நோ யூஸ். டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் இல்லாம இருந்ததுன்னா டிவோர்ஸ்ங்கற விஷயத்தை அழிக்கணும்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டுல கல்யாணம்னு இருக்கும்போது எதுக்கு விவாகரத்து? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாம் யோசிச்சு செஞ்சுதானே கல்யாணமே நடக்குது. அப்ப விவாகரத்து தேவை கிடையாது. விவாகரத்துக்கு இருந்தா விவாகரத்துன்னு ஒண்ணு இருந்தா கல்யாணம்ங்கிறதே வேணாம், தூக்கிடுங்க தமிழ்நாட்டுல இருந்து. ஓகே, டாட்டு கதையெல்லாம் முடிஞ்சிச்சு, 2 பேரும் டாட்டு போட்டிங்க, உங்கள் டிப்ரெஷன்லாம் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஏன் நீங்கள் தமிழ்நாடு விட்டு எஸ்கேப் ஆகுறீங்க? இல்லை நீங்களா போகிறீங்களா இல்லை யாராவது? on the way to பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நான் சொல்றது இன்னைக்கு சொல்றேன். நான் தான் சொல்றேன், எனக்கே தெரியலங்க எங்க போறேன். டோனோவா? ஃப்ளைட்டில் போகிறீங்க, இப்போ ஃப்ளைட் டிக்கெட் என்னன்னு சொல்லி வாங்கினீங்க, எங்கே போகிறேன்னு சொல்லி வாங்கினீங்க? ஓ, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டவுட் வருது. என்னென்னா, இவங்க எங்கே போகிறேனே சொல்லாமல் போகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக யாராவது அவங்கள அடித்து துரத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் முத்த மூதேவிலா. நான் கட்டினா பெண் எத்த பரல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இருக்காதா? ஒரு வீடியோவில் என்னென்னலாம் பண்ணுறீங்க, என்னென்னலாம் காமிக்கிறீங்க, எப்படித்தானோ. ஹோ, இப்போ வந்து தமிழ்நாடு விட்டு எஸ்கேப் ஆகி வேற எங்கேயோ போய் பார்ட்டி பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். ஓகே ஓகே, உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தா எங்களுக்கு தாங்க டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் 2 பேர் நல்லா ஜாலியாக தான் இருக்கீங்க, எங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகுது. அண்ட் நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் ஒன்று சொன்னீங்க, சேவ் சாமின்ட்டு. ஸோ சேவ் சாமின்லாம் வைக்கக்கூடாது, ஹேஷ்டேக் சேவ் தமிழ்நாடு பீப்புள் ஃப்ரம் மீரா மிதுன் தான் வைக்கணும். ஏன்னா வந்து உங்கள் வீடியோஸ்லாம் அந்த லெவலில் இருக்குது, யாரும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.